கிட்ஸ் பாடசாலை லேர்ன் எவ்ரிதிங். காட்டு விலங்குகள். நம்ம காட்டு விலங்குகளை எங்கே குட்டீஸ் பார்த்துருக்கோம்? ஜூவில் தானே பார்த்துருக்கோம். ஆனால் காட்டில் விலங்குகள்லாம் சுதந்திரமாக வாழும் குட்டீஸ். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா குட்டீஸ்? விலங்குகள்லாம் கேட்க போது நான் யாருன்னு நீங்கள் தான் குட்டீஸ் கண்டுபிடிக்கணும் க்ளூவை வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடியாததையெல்லாம் முடித்து காட்டுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டின் தேசிய விலங்கு நான் யார்? நான் தான் புலி. நான் இந்திய நாட்டின் தேசிய விலங்காக திகழ்கிறேன். பூனை குடும்பத்தில் மிகப்பெரிய விலங்கு நான் தான். நான் தனியாகத்தான் வாழ்வேன். காட்டுக்கே ராஜா நான் யார்? நான் தான் சிங்கம். எனக்கு அழகான பிடரிகள் இருக்கும். நான் குடும்பமாகத்தான் வாழ்வேன். நான் பூனை குடும்பத்தில் இரண்டாவது மிகப்பெரிய விலங்காவேன். உருவத்தில் நான் தான் பெரியவன். நான் யார்? நான் தான் யானை. நிலத்தில் வாழும் உயிரினங்களில் உருவத்தில் நான் தான் பெரியவன். எனக்கு 2 தந்தங்கள் இருக்கின்றது. ஒரு காடு உருவாக காரணமாக இருப்பதும் நான் தான். நான் பாரம்பரிய விலங்காவேன். உயரமான மிருகம் நான் யார்? நான் தான் ஒட்டகச்சிவிங்கி. நான் தான் மிக உயரமான மிருகம். எனக்கு நீளமான கழுத்து இருக்கின்றது. உடல் முழுவதும் ரோமம் இருக்கும். நான் யார்? நான் தான் கரடி. எனக்கு உடல் முழுவதும் ரோமம் இருக்கும், கம்பிளி போர்த்தியது போல். நானும் மனிதர்களைப் போல் அழுவேன். எனக்கு தேனும் மீனும் மிகவும் பிடிக்கும். நீளமான வால் இருக்கும். நான் யார்? நான் தான் குரங்கு. மரத்தில்தான் வாழ்வேன். தாவி தாவி விளையாடுவேன். எனக்கு 2 மூளைகள் இருக்கும். ஒன்று உடம்பை பாதுகாக்க, இன்னொன்று வாலை பாதுகாக்க. நான் பழங்களும் கொட்டைகளும் தான் சாப்பிடுவேன். எனக்கு அழகான கொம்புகள் இருக்கும். நான் யார்? நான் தான் மான். எனக்கு அழகிய பெரிய கொம்புகள் இருக்கும். நான் தெலுங்கானா மாநிலத்தின் மாநில விலங்காவேன். நான் காட்டிலுள்ள புல்களை எல்லாம் மேய்வேன். நீருக்குள் நான் மிகப்பெரிய உருவம் உடையவன். நான் யார்? நான் தான் நீர் யானை. நான் தண்ணீரில்தான் இருப்பேன்.
நான் தண்ணீருக்குள் இருந்தாலும் என் கண்ணும் காதும் வெளியேதான் இருக்கும். என் உடலில் உள்ள வெப்பத்தை தணிக்கத்தான் நான் நீருக்குள்ளேயே இருக்கிறேன். வேகமாக ஓடுவேன். நான் யார்? நான் தான் சிறுத்தை. வேகமாக ஓடுவதில் என்னை மிஞ்ச யாரும் கிடையாது. நான் பூனை போல் மரத்திலெல்லாம் ஏறுவேன். நானும் பூனை குடும்பத்தில் ஒருவன். விவசாயியின் நண்பன். நான் யார்? நான் தான் பாம்பு. நான் வேகமாக ஊர்ந்து செல்வேன். நான் விவசாயியின் நண்பன். வயலில் உள்ள எலி பூச்சி எல்லாம் உண்பேன். என் வீடு கரையானின் புற்று. எனக்கு மடியில் பை இருக்கும். நான் யார்? நான் தான் பைமான். நான் ஆஸ்திரேலியா நாட்டின் தேசிய விலங்காவேன். எனக்கு மடியில் பை இருக்கும். குட்டியை பாதுகாக்கத்தான் அந்த பை. பைக்குள் என் குட்டியை வைத்து தாவி தாவி ஓடுவேன். மூக்குக்கு மேல் கொம்பு இருக்கும். நான் யார்? நான் தான் காண்டாமிருகம். எனக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, மூக்கு கொம்பன். ஏனென்றால் என் மூக்குக்கு மேல் ஒரு பெரிய கொம்பு இருக்கும். அதனால்தான் என்னை மூக்கு கொம்பன் என்பார்கள். வீட்டில் உள்ள எருமையின் முன்னோர்கள். நான் யார்? நான் தான் காட்டெருமை. உங்கள் வீட்டிலுள்ள எருமையின் முன்னோர்கள் நாங்கள்தான். நாங்கள் காட்டிலுள்ள புல்களை எல்லாம் மேய்வோம். கருப்பு வெள்ளை நிறத்தில் இருப்பேன். நான் யார்? நான் தான் செங்கரடி பூனை. என்னை பாண்டா என்றும் கூறுவர். நான் கருப்பு வெள்ளை நிறத்தில் இருப்பேன். என்னை அனைவருக்கும் பிடிக்கும். முட்கள் நிறையா இருக்கும். நான் யார்? நான் தான் முள்ளம்பன்றி. என் உடம்பில் நிறையா முட்கள் இருக்கும். எதிரியிடம் இருந்து என்னை பாதுகாக்க அந்த முட்கள் பயன்படும். பனிப்பிரதேசத்தில் வாழ்வேன். நான் யார்? நான் தான் பனிக்கரடி. நான் பனி நிறைந்த இடத்தில்தான் இருப்பேன். எனக்கு மீன்கள் மிகவும் பிடிக்கும். பாம்பின் எதிரி. நான் யார்? நான் தான் கீரி.
பாம்புடன் சண்டை போடுவேன், எளிதில் அதை வெற்றி கொள்வேன். நான் மண்ணுக்குள் பொந்து போட்டு அதுக்குள் வாழ்வேன். என் உடம்பில் வரிகள் நிறையா இருக்கும். நான் யார்? நான் தான் வரிக்குதிரை. என் உடம்பில் நிறையா வரிகள் இருக்கும். எதிரிகள் வந்தால் புல்லின் நடுவில் அசையாமல் இருப்பேன், எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக. நான் தந்திரமானவன். நான் யார்? நான் தான் நரி. தந்திரத்தில் நான் வல்லவன். இருட்டிலும் கண்கள் தெளிவாக தெரியும். என்னால் நிறைய ஓசைகள் எழுப்ப முடியும். சிறுத்தை போலத்தான் இருப்பேன், ஆனால் கருப்பு நிறம். நான் யார்? நான் தான் கருஞ்சிறுத்தை. நானும் பூனை குடும்பத்தில் ஒருவன். நான் மிகவும் ஆபத்தானவன். புலியின் முகம், கழுதையின் கால். நான் யார்? நான் தான் கழுதை புலி. எனக்கு புலியின் முகமும் நடக்கும்போது கழுதையின் கால் போல் பின்னிக்கும். அதனால் என்னை கழுதை புலி என்பார்கள். நாயின் முன்னோர்கள். நான் யார்? நான் தான் ஓநாய். தற்போதுள்ள நாயின் முன்னோர்தான் நான். தாவரமும் சாப்பிடுவேன், மாமிசமும் சாப்பிடுவேன். நான் யார்? நான் தான் காட்டுப்பன்னி. நான் அங்குள்ள தாவரங்களையும் சாப்பிடுவேன், மாமிசம் கிடைத்தால் அதையும் சாப்பிடுவேன். நான் ஒரு அனைத்துண்ணி ஆவேன். குட்டீஸ், நீங்களும் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் குட்டீஸ்.